குலதெய்வம் எப்படி கும்பிட்றது, குலதெய்வம் கும்பிடலன்னா என்ன ஆகும், என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்களே இன்றைக்கி நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியல. குலதெய்வம் அதாவது முன்னோர்களை வழிபட்டால் மட்டும்தான் குலதெய்வ வழிபாடு வந்து நமக்கு சிறப்பாக அமையும். அந்த முன்னோர் வழிபாடு, குலசாமி வழிபாடு இதெல்லாம் வந்து பண்ணுறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு லைஃப்பில் ஜெயிச்சு நிற்பாங்க. எனக்கு தாத்தா பேர் தெரியாது, எனக்கு குலசாமியே யாரும் தெரியாது. அவங்க எல்லாருமே பாருங்களேன், ஒன்று பிஸ்னஸில் லாஸ் இருக்கும், இல்லை ஃபேமிலி ஒற்றுமை இருக்காது, இல்லை ஃபேமிலிக்குள்ளே சின்ன 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 பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட சாமிகள் இருக்குது. வடநாட்டில் வந்து வந்த சாமிகளையும் இன்றைக்கி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ஃபேஷனாக ட்ரெண்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் சாமி, அவங்கவுங்க குலசாமியை ஃபஸ்ட்டு கும்பிடுங்க. சொல்ல போனால் குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. அவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த ஆசை இருக்கும். பட் அவங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும் இல்லையா? அவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்களுடைய குலதெய்வங்களை? பூர்வீகம், அவங்க பூர்வீகம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கூட அந்த குலசாமியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இல்லைன்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட உங்கள் ஃபோட்டோ, பேர், உங்கள் அப்பா பேர், தாத்தா பேர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் நண்பருக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு குலசாமி கும்பிட்றாங்க. அந்த குலசாமி அவங்க கூட நீங்கள் சும்மா போகிறீங்கன்னு அந்த கோயில் உள்ளவங்களை வரக்கூடாது. மீறி நீங்கள் அங்கே போய் நின்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஆன்மீகம் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லியும் நம்ம வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு கொல்லிமலை சித்தர் அருள்வாக்கு பெற்ற கோப்பு சித்தர் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். இவர்கிட்ட கேட்க வேண்டிய நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கம். வணக்கம்மா. ஒவ்வொரு வாட்டியும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று. இங்கே பல பேருமே வந்து முன்னோர்கள் வழிபடுறதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நிறைய பேர் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் கடவுள் கொடுப்பாரு, அந்த முன்னோர்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களை கொடுப்பாங்க? இப்போம்மா முன்னோர்கள் வழிபாடுனா முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து குலசாமி வழிபாடே தெரியல. குலதெய்வம் எப்படி கும்பிட்றது, குலதெய்வம் கும்பிடலன்னா என்ன ஆகும், என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்களே இன்றைக்கி நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியல. குலதெய்வம் அதாவது முன்னோர்களை வழிபட்டால் மட்டும்தான் குலதெய்வ வழிபாடு வந்து நமக்கு சிறப்பாக அமையும். இன்றைக்கி நிறைய பேர் வராங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குறேன் சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா பேர் தெரியாதவங்க நிறைய பேர் 60% இருக்காங்க. ஸோ தாத்தா பேரும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு சிலர் ஆனால் 4 தலைமுறை வரலும் சொல்கிறாங்க. அவங்களால மட்டும்தான் அந்த முன்னோர் வழிபாடு செய்ய முடியும். ஆனால் நீங்கள் பாருங்களேன், அந்த முன்னோர் வழிபாடு, குலசாமி வழிபாடு இதெல்லாம் வந்து பண்ணுறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு லைஃப்பில் ஜெயிச்சு நிற்பாங்க. எனக்கு தாத்தா பேர் தெரியாது, எனக்கு குலசாமியே யாரும் தெரியாது. அவங்க எல்லாருமே பாருங்களேன், ஒன்று பிஸ்னஸில் லாஸ் இருக்கும், இல்லை ஃபேமிலி ஒற்றுமை இருக்காது, இல்லை ஃபேமிலிக்குள்ளே சின்ன 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 பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டு. இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் வழிபாடு அப்படின்னா இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். குலதெய்வ வழிபாடுனா குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்ச நம்ம ஆட்கள் கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு மாந்திரிகமோ ஒரு விஷயமோ நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு தான் வந்து உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும். குலதெய்வம்னா என்ன பண்ணணும், எங்கே போய் கும்பிடணும், எப்படி பண்ணணுன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு சிலர் வந்து எங்கெங்கேயோ போய் ஏமாந்துடுறீங்க. தயவு செஞ்சு அதை வந்து மாற்றுங்க. குலதெய்வம் கும்பிடாத குடும்பம் குலநாசம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குலதெய்வம் கும்பிடலன்னா வீட்டுக்குள்ளே திறந்த வீட்டில் கண்டதும் வந்து நுழையுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து குலசாமி கும்பிடலைன்னா வாசலில் நின்று ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய, அதாவது நல்லதாக எடுத்துக்கிட்டு கெட்டதை வந்து ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய அந்த வேலைகள் உங்கள் குடும்பத்தில் நடக்காது. குலசாமி கும்பிடலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து நல்லது நடக்கணும், நல்லது மட்டுமே எனக்கு நடக்கணும். என் குடும்பத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லை, சண்டை, லாஸு, பிரச்சனை, இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை கும்பிடுங்க, உங்கள் குலம் தலைக்கும். கண்டிப்பா. இப்ப நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை கும்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முன்னோர்களை கும்பிட மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சாய்பாபாவா இருக்கட்டும், இல்லன்னா புது புது சாமிகள்ன்றது அவங்க எப்பயுமே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க என்னமோ புதுசா எடுத்து அந்த சாமிகளை வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? அதாவதுமா இப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை எப்படிமா கூப்பிடுவீங்க? அம்மா. உங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? அம்மா. ஸோ நம்ம 10 பேர் நமக்கு ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. 10 பேரையும் நம்ம வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவோம். 10 பேரோட அம்மாவையும் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை
ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா எந்த அம்மாவுக்கு துடிக்கும்? எல்லாரையுமே அம்மான்னு தான் கூப்பிடுறோம். எந்த அம்மா துடிக்கும்? நம்மளுடைய அம்மா எங்க பெத்த அம்மாக்கு தான் தெரியும். இதுதானே கான்செப்ட், இதானே ஒரிஜினல். ஸோ எப்பயுமே உனக்கு என்ன தெரியும்? அதுக்காக மற்ற சாமியை கும்பிட வேணான்னு சொல்ல. நம்மளோட குலசாமி, நம்மளோட இஷ்ட தெய்வம், நம்ம முன்னோர்கள் கும்பிட்டு வழிபட்ட தெய்வங்கள், இதை கும்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் உனக்கு என்ன கொடுக்கணுன்றது தெரியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு முருகரை எப்பயுமே முருகரை கும்பிடுறதுல ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. இப்போ நிறைய பேர் சிவனை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. சிவன் சிவன் ஒரு போதை வஸ்து. நீங்கள் சிவன் கிட்ட நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் நெருங்கிட்டீங்கன்னா அதை விட்டு வெளியே வர்றது அதை விட பெரிய கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சிவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். உங்கள் சாமி இப்போ உங்கள் முன்னோர்கள் கும்பிட்றாங்க, அவங்களுக்கு அடுத்து உங்கள் அப்பா கும்பிட்றாரு, அதுக்கு அடுத்து நீங்கள் கும்பிட்றீங்கன்னா உன் குடும்பத்துக்கு உனக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும் உன் தாய்க்கு தெரிஞ்ச மாதிரி அந்த குலசாமிக்கு தான் தெரியும். நம்ம புதுசாக ஃப்ரெண்டு வராரு, உடனே வாமா நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு அந்த கோயிலை போகிறீங்க, பார்க்குறீங்க, உடனே அந்த சாமியை கும்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ புதுசாக ஒருத்தவங்க வரும்போது நம்மளை பற்றி அந்தளவுக்கு தெரியாத, சாமிக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் நம்ம சாமியை கும்பிட்றது நமக்கு சிறப்பு. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சாமிகள் இருக்குது. வடநாட்டில் வந்த சாமிகளையும் இன்றைக்கி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பேஷனாக ட்ரெண்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் சாமி, அவங்கவுங்க குலசாமியை ஃபஸ்ட்டு கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு சாமிக்கும் ஒரு நாள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள கும்பிடுங்க. மற்ற நேரத்தில் எல்லாமே காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்கும்போது, இன்றைக்கி எந்திரிக்கும் போது உங்கள் குலசாமிக்கு ஐயா இன்றைக்கி இந்த பொழுது நேற்றை விட இன்றைக்கி சிறப்பாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் அருள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேண்டுங்க. நைட்டு தூங்கும்போது அதே மாதிரி ஐயா இன்னைய பொழுது எனக்கு நல்ல பொழுதாக போச்சு, எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் எதுவுமே இல்லை, இதே மாதிரி நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல பொழுதாக அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு படுங்க. இந்த மாதிரி ரெகுலராக அவங்க குலசாமியை நினைச்சாலே உங்கள் குலத்துக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு. இப்போ நிறைய பேருக்கு உண்மையுமே சொல்ல போனால் குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த ஆசை இருக்கும். பட் அவங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் இல்லையா? அவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்களுடைய குலதெய்வங்களை? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் கிட்ட பேச மாட்டாங்க. ஒரு சிலர் லவ் மேரேஜ் பண்ணிட்டு தனியாக வந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த அப்பாவோட லிங்கோட கட் ஆயிரும். தாத்தா கீத்தா அவங்க பேர்லாம் தெரியாது. ஸோ அவங்க கம்பல்சரி அவங்க முன்னோர்கள் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் சேர்ந்து தான் ஆகணும். அவங்கக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அந்த இது தெரியும். இல்லைன்னா பூர்வீகம், அவங்க பூர்வீகம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கூட அந்த குலசாமியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இல்லைன்னா நீங்கள் நம்மக்கிட்ட உங்கள் ஃபோட்டோ, பேர், உங்கள் அப்பா பேர், தாத்தா பேர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், குலசாமி நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம். ஓ, நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்க. இப்போ நான் என்னுடைய ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு குலதெய்வ சாமி யார் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க தவறான ஒரு சாமியை ஒவ்வொரு வாட்டியும் கும்பிட்டு இருக்காங்க. அந்த சாமி தான் அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை போய் அந்த சாமிக்காக காவு கொடுக்கறதுக்காக ஏதாச்சும் கோழி எடுத்துகிட்டு போனாலோ இல்லை பொங்கல் வச்சு ஏதாச்சும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்திருக்கு. அந்த கோழி கொண்டு போகிற வழியிலேயே ஒவ்வொரு வாட்டியும் இறந்து போயிருக்கு, இல்லை பறந்து போயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி, எதனால? அதாம்மா, நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் நண்பருக்கு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு குலசாமி கும்பிட்றாங்க. அந்த குலசாமி அவங்க கூட நீங்கள் சும்மா போகிறீங்கன்னு வைங்க, அந்த கோயில் உள்ளவங்களை வரக்கூடாது. மீறி நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். ஏன்னா அந்த குலசாமி, அவங்களோட குலசாமி மற்ற ஆட்களை சேர்த்துக்காது உள்ள. ஸோ அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. குலதெய்வன்றது அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு தெய்வம். அதுக்காக தெய்வம் அடுத்தவங்களை ஏற்றுக்காதான்லாம் இல்லை. சாதாரணமாக கும்பிட போகிறது வேற, இப்போ பலி கொடுத்து குலசாமி கும்பிட போகிறது வேற. ஸோ அந்த மாதிரி பலி கொடுத்து கும்பிட போகிற இடத்துல மற்றவங்கள சேர்க்காது, அதுதான் குலசாமி. அதே மாதிரி உங்களோட குலசாமியை நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கனாலே வர வழியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்தவொடனே வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். இல்லை நம்ம தவறான ஒரு குலசாமியை தேடி போகிறோம், தவறாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு தடங்கள். குலசாமிக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த காணிக்க முடிஞ்சு போடுன்னு அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு ரூபா காணிக்க முடிஞ்சு போட்டு வையின்னு. ஸோ அது போட்டு வச்சு 10 வருஷம் ஆனாலும் அந்த சாமிக்கிட்ட போக முடியாமல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு சரியான குலசாமி தெரியல, குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டான குலதெய்வத்தை நீங்கள் போய் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் குலம் அன்னையிலேருந்தே நீங்கள் என்றைக்கு போய் அங்கே ஒரு படையல் போட்டு வரீங்களோ அந்த படையல் போட்ட அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்துலேயும் நிறைய ஏற்றங்கள்,
நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கும். அது நல்லா தெரியும், கண்கூட தெரியும். இப்ப இந்த முன்னோர்கள் வழிபாட பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் பேசலாம். வீட்டு பூவாடக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தானே முன்னோர்கள் ஆக்சுவலி உண்மைதானே அது? ஆமாம். பூவாடக்காரின்றது வந்து என்னென்னம்மா, அது பெண் தெய்வம். ம். பெண் தெய்வம். இப்போ குலசாமி, குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது அது ஆண் தெய்வத்தை குறிக்கும். நிறைய பேருக்கு வந்து பெண் தெய்வம் வந்து நிற்காது. ம். அப்போ பூவாடக்காரின்றது வந்து பொதுவான பெண் தெய்வம். அது வந்து என்னன்னா, நமக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதோ, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ, கனவுல வந்து சொல்லக்கூடியது பூவாடக்காரி தான். ஸோ பூவாடக்காரி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம். அது வந்து பெண் தெய்வத்தை பூவாடக்காரின்னு சொல்லுவாங்க. அது வருஷம் வருஷம் அந்த அம்மனுக்கு வந்து சேலை வச்சு படைக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாரி கிராமப்புறங்கள்ல பேசப்படுது. அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு? பூவாடக்காரிக்கு வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து மஞ்சள். மஞ்சள் சாரி வந்து பூவாடக்காரிக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேப்பிலை. உங்களுக்கு இப்போ வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாரி இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றங்கள் வருது, ஒரு கடன் பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். பூவாடக்காரிய நெனச்சு, "ஆத்தா நீ யாருன்னு எனக்கு தெரியாது." ஏன்னா உங்க வீட்ல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மை போட்டு இறந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லா குடும்பத்திலும் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா அவங்க தான் பூவாடக்காரி. அப்போ அவங்கள நெனச்சு நம்ம வந்து ஒரு சிலர் வந்து சின்ன புள்ளையிலே இறந்துருப்பாங்க. அது நீங்க ஒண்ணும் இல்ல. ஒரு செம்புல ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு, தண்ணி ஃபுல்லா வச்சு ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு, கொஞ்சோண்டு வேப்பில கொத்து எடுத்து ம். வச்சுட்டு வேண்டி பாருங்க. உங்க வீட்ல எப்படி இறந்தாங்களோ, வயசானவங்களா இறந்திருந்தாங்கன்னா, அவங்க கண்டிப்பா வயசான ஒரு ஆயாவா வருவாங்க. இல்ல சின்ன பிள்ளையா இறந்திருந்தா, சின்ன பிள்ளையா பாவாடை சட்டை போட்டுட்டு வருவாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். நெறைய பேருக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம். ஸோ மனப்பூர்வமா அத நம்ம பண்ணணும். ஆமா. பூவாடக்காரிக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு. அது கண்டிப்பா நடக்கும். இந்த பூவாடக்காரி அம்மன் வந்து ஏதாச்சும் கோபப்பட்டு நம்ம குடும்பத்த ஏதாச்சும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது கெட்டது நடக்க போதுன்னா வந்து அறிகுறி சொல்லக்கூடியது பூவாடக்காரி. ம். அதே மாரி நம்ம வீட்ல யாராவது உடம்பு முடியாம போனாங்கன்னா, எங்கேயோ இருந்து ஒரு ஆயா, அவங்கள எப்பயோ பார்த்துருப்பீங்க. ம். அவங்க வீட்டுக்கு வருவாங்க. "என்னம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஆச்சு?" அப்படின்னு. "அது மாரி பையனுக்கு உடம்பு சரியில்லம்மா, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லம்மான்னு." "வாம்மா பார்க்கலான்னு" சொல்லிட்டு அவங்களா வாலண்டரியா உள்ள வருவாங்க. அந்த மாரி நெறைய குடும்பத்தில நெறைய வீட்ல நடந்திருக்கு. சப்போஸ் உங்க வீட்ல யார் வீட்லயாவது நடந்திருந்தா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது நெறைய நெறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கும். அவங்களே வாலண்டரியா உள்ள வருவாங்க. அவங்களே பூவாடக்காரி வந்து அம்மன் வந்து அவங்களுடைய ஆமா. வடிவுல வர்றது. விபூதி பூசி விடுவாங்க. அவங்களே வந்து "நல்லாயிரும்ப்பா, நீ எதுவும் கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு போவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பூவாடக்காரி. குடும்பத்துடைய நல்லதுக்காக மட்டுமே ஆமா. அது யோசிக்கக்கூடியவங்க. நல்லது. அவங்க வந்து பழிவாங்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு குடும்பத்த கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஸோ குடும்பத்துக்கு எப்படி குலசாமி முக்கியமோ, அதே மாரி பூவாடக்காரி எப்பவுமே காத்து நிப்பாங்க. ஓகே. இந்த பூவாடக்காரி அம்மன் வழிபடாம இருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைய குடுக்கும்? இல்ல அதாவது வழிபடாம இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கலான்னு வைங்களேன். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கப்பா. ம். அப்ப கூட உங்க அம்மா வந்து உங்க கூட இருந்தா நல்லதா? கெட்டதா? நல்லதுதான். நல்லது தானே! எல்லா விதத்திலயுமே நல்லது. நல்லதுதான். ஆனா ஒரு சிலர் வந்து தாய மதிக்காம, தாய்கிட்ட பேசாம, ம். அப்படி கூட இருக்கிறாங்க. ம். ஆனா அவங்களுக்கு நல்லதா? கெட்டதா? கெட்டது. கெட்டது தான். ஸோ எப்பயுமே பூவாடக்காரிய நெனச்சு நம்ம ஒரு 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 பொங்கலோ, ஒரு இந்த மஞ்சள் தண்ணீரோ அது மாரி வச்சோம்னா, எப்பயுமே அந்த குடும்பத்துக்கு நல்லது. தாய தவிக்க விட்டு நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், அது வந்து தறுதலைக்கு உண்டான சமம் தான். ஸோ தாய் மனசு குளிர்ந்தா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், அந்த பையன் நல்லா இருப்பான், அந்த குழந்தை நல்லாருக்கும். அதே மாரி தான் பூவாடக்காரிய கும்பிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா, எப்பயுமே அந்த வீடு, அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அவங்க எடுக்கிற வேலையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பா. பூவாடக்காரி அம்மன் பத்தின ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கு முன்னோர்களா இருக்கட்டும், குலதெய்வமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்களுடைய வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.